மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் வி முத்துராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீட் தேர்வு எழுதாமல் என்னை இந்த சமூகத்தில் ஒரு மருத்துவராக்கி அழகு பார்த்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். 15 ஆண்டு காலம் ஒரு ராயவரம் கடியாப்பட்டி என்ற குக்கிராமத்தில் அரசு மருத்துவராக வட்டார மருத்துவ அலுவலராக பணியாற்றி விருப்ப ஓய்வு கொடுத்து மீண்டும் எனக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்து எனது 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக்கிய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். எனக்கு இந்த சமயத்தில் இந்த தனி தீர்மானத்தில் வாய்ப்பளித்து பேசுவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் எங்களது வழிகாட்டி அவர்களை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். எனவே இந்த சட்டமன்றத்திற்கு 2வது முறையாக அனுப்பிய புதுக்கோட்டை சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இவ்வவையில் விட்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீட் தேர்வினை நீட் விலக்கினை வலியுறுத்தி இந்த அரசு கொண்டு வருகின்ற தீர்மானத்தை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் இதனை ஆதரிக்கின்றோம். இந்த சமயத்தில் நீட் விலக்கிற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் நாயகர் எங்கள் தலைவர் அவர்களும் எங்களுடைய இளம் தலைவர் அவர்களும் எடுத்த பல்வேறு முயற்சிகளை இந்த அவையில் நான் சுருக்கமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உயர்கல்விக்கு நீட் உட்பட எந்த நுழைவுத் தேர்வுமே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 2006 நீட் தேர்வு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்ப அதை கடுமையாக எதிர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்னும் பெருமையோட சொல்லணும்னா நீட் தேர்வே இந்தியாவில் முதலை எதிர்த்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நீட் தேர்வு வந்தா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ கனவு சிதைஞ்சு போய்விடும், அதனால நீட் கூடவே கூடாதுன்னு கலைஞர் அவர்கள் உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலத்தில் நீட் வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ வரைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியல. 2017 தான் இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. அப்போவே அந்த தேர்வை கடுமையாக எதிர்த்தவர் எங்களுடைய கழகத்தவர் அவர்கள். நீட் தேர்வு வந்த காரணத்தினால 12ஆம் வகுப்பு தேர்வுல 1200க்கு 1176 மார்க் எடுத்தும் அரியலூரை சேர்ந்த தங்கை அனிதாவால நீட் தேர்வுல வெற்றி பெற முடியாம போச்சு. அதனால அவரால் எம்பிபிஎஸ் படிக்க முடியாம போச்சு. அரியலூர் மாவட்டத்தில் குழுமூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த அனிதா உச்சநீதிமன்றம் வரை போய் நீட்டுக்காண்டி போராடினாங்க. ஆனா வெற்றி பெற முடியல. அந்த சோகத்துல அனிதா தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிட்டாங்க. தங்கை அனிதாவோட தற்கொலை தான் இந்தியாவிலேயே நீட்டுக்கான முதல் பலி. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு 26க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் நீட்டால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் நீட்டை ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற திமுக உறுதியா இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட் தேர்வுல குளறுபடி நடக்குதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்கூட்டியே நீட் தேர்வே ஒரு குளறுபடி, நீட் தேர்வுங்கிறதே ஒரு ஸ்கேம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாங்க. அதோட நாங்க நிக்கல. திமுக ஒரு புறமும் எங்களோட அரசு மறுபுறமும் நீட்டுக்கு எதிராக மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம். 2021 எங்களுடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சதுமே 5/6/2021 அன்னைக்கு நீட் பாதிப்புகள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த குழு நீட் தொடர்பா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்கள், பெற்றோர்கள், மாணவரோட கருத்துக்களை பெற்றது. அதன் அடிப்படையில் 14/7/2021 அன்னைக்கு அன்றைய கழக அரசுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கையை வச்சு அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வச்சே மருத்துவம், பல் மருத்துவம், இந்திய மருத்துவம், ஹோமியோபதி உள்ளிட்ட படிப்புகளை சேரலாம் அப்படிங்கறத உறுதி சென்ற வகையில தமிழ்நாடு அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பில் 2021 இதே பேரவையில் 13/9/2021 அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இதற்கு இடையில நீட் ஒரு தேசிய ஆபத்தா வரும் அப்படிங்கறத உணர்ந்து 1/10/2021 அன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த போது 12 மாநில முதலமைச்சர்களுக்கு நீட் விலக்கை வலியுறுத்தி கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்துல கல்வி அப்படிங்கிறது நம்ம மாநிலத்தோட உரிமை, ஆகவே நாம் அதை பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுத்திருக்கு. இதுக்கு அந்தந்த மாநிலங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த மசோதாக்கு வர்றேன்.
அந்த மசோதாவை அப்போதைய ஆளுநர் திரு ரவி அவர்கள் 2/2/2022 அன்னைக்கு அரசுக்கே திருப்பி அனுப்பித்தார். ஆனா எங்களது தலைவர் அடுத்த 6 நாட்கள்ல, அதாவது 8/2/2022 அன்னைக்கு உடனடியா சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி மீண்டும் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சார். இந்த மசோதாவை இந்த முறையும் கிடப்பில போட முடியாது, இரண்டாவது அனுப்பிச்ச மசோதா கிடப்பில போட முடியாது. ஆகவே 15/3/2022 அன்னைக்கு ஆளுநரை நேரடியா சந்திச்சு அந்த மசோதாவை உடனடியாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு எங்க தலைவர் அவர்கள் வலியுறுத்தினாங்க.